கார்த்திகா உண்மையிலேயே ரொம்ப பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேரனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா சேரன் வந்து, "நீ வீட்டுக்கு போ. உனக்கு உங்க அம்மா, அப்பா பார்த்த மாப்பிள்ளைய வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ கார்த்திகா வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ண போறது என்னமோ சேரன் தானே, அவர் தானே தாலி கட்டணும். இப்போ யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. யாரும் எதுவும் என்கிட்ட கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்துட்டு ரூம்குள்ள போயிட்டு கதவை பூட்டிக்கிறாரு. ஸோ இப்போ வேற வழி இல்லாம கார்த்திகா அழுதுகிட்டே அவங்க அம்மா கூட அப்பா கூட போயிடுறாங்க. மறுநாள் கல்யாணத்துக்கு வந்துட்டு ரெடி ஆகுறாங்க. அப்போ நிலா சொல்லுவாங்க, "ஏண்ணே இப்படி பண்ணுறீங்க? என்ன ஆச்சு? அவங்க அப்படி என்ன தானே பேசினாங்க?" அப்படின்ற மாதிரி எல்லாருமே மாற்றி மாற்றி கேட்குறாங்க. "என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கப்பா. அவ அங்கே அவங்க வீட்டில் பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணா தான் அவள் நல்லா இருப்பா. என்னால் ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாது." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வழக்கம் போல இந்த வீட்டுக்கு பெண்கள் தங்காத வீடு அப்படின்ற மாதிரி இருக்கிற சாபத்தில் அந்த பொண்ணு வேற வந்து வாழணுமா சொல்லு. இப்போ நீ இருக்கிறதே எங்களுக்கு அது பெரிய விஷயம்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறப்ப சேரன் சரி இப்போது கார்த்திகா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இப்போது சேர மாமா வந்து கிட்ட அம்மாவும் அப்பாவும் போய் ஏதோ பேசியிருக்கிறாங்க. அதனால தான் இப்போது சேர மாமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா என் கழுத்தில் தாலி கட்டுற அளவுக்கு அவர் வந்துட்டார். அவர் மனசுலேயே நான் இருக்க தான் செய்கிறேன். இவங்க ஏதோ பிளாக்மெயில் பண்ண போய் தான் மாமா வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகாவும் தேவையில்லாத ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிருது அப்படின்னா, கார்த்திகா வந்து சுயநினைவை வந்து இழந்துடுறாங்க. இப்போ